Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் தொடர்பில் தனியான நிலைப்பாடு இருக்கிறது என்று கூறுகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைவதற்குள் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள் என்கிறார் MA சுமந்திரன். பாராளுமன்றத்தின் இன்றைய அமர்வு சம்பந்தனுக்காக ஒத்திவைக்கப்படவில்லை என்கிறார் சஜித் பிரேமதாச. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பாராளுமன்றத்தினால் 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் பூதவுடலுக்கு இன்று பாராளுமன்றத்தில் இறுதி அஞ்சலி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் தாழ்த்தப்பட்டுள்ள போதிலும் தேர்தல் சட்டம் நடைமுறையிலே உள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த மத நிகழ்வில் சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 122ஆக உயர்ந்துள்ளது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் எப்பொழுதும் இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக பங்காற்றியதோடு அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் தொடர்பில் அவருக்கு தனியான நிலைப்பாடு இருக்கிறது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் சம்பந்தனின் மறைவு தொடர்பில் விசேட உரையொன்றை நிகழ்த்தி இரங்கலை தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் இந்த உரையாற்றும் போது அன்று என்னுடன் பாராளுமன்றத்துக்கு வந்தவர்களில் எஞ்சியிருந்த எனது சகாக்களில் ஒருவரான பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் இப்போது எங்களுடன் இல்லை என்று குறிப்பிட்டார். அத்துடன் மிகவும் கடினமான காலகட்டங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் ஆற்றிய பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்திய போதிலும் அவர் எப்போதும் இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக பங்காற்றினார் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு முறை அவர் என்னுடன் உரையாற்றும் போது, ரணில், நான் நாட்டை பிரிப்பேன் என்று நினைக்கிறீர்களா? நான் சிறுவனாக இருந்தபோது 1948 நாடு சுதந்திரம் பெறுவதை பார்க்க சென்றிருந்தேன் என்று அவர் என்னிடம் குறிப்பிட்டார். அதே நேரம் அதனை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. நம்மில் பலர் அப்போது பிறக்கவே இல்லை. ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில் அவர் தனித்துவமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். அதை பற்றி விவாதம் செய்ய அவசியமில்லை என்றும் ஜனாதிபதி கூறினார். அவர் அதற்கான போதுமான பங்கை செய்துள்ளதாக நினைக்கிறேன். அதனை நிறைவு செய்ய இன்னும் கொஞ்சம் பங்காற்ற வேண்டியுள்ளது. மேலும் அந்த வேலைகளை நிறைவு செய்வதே அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த பங்களிப்பாக இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைவதற்குள் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள், அதுவே சம்பந்தனுக்கான நன்றி கடனாக இருக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பந்தனுக்காக அங்கீகாரத்தினை வழங்கி உரையாற்றியதை அடுத்தே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தன்னுடைய உரையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் எமது தலைவர் சம்பந்தன் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் இரங்கலுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் ஜனாதிபதி தனது உரையின் போது தானும் சம்பந்தனும் 1977 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு ஒன்றாக வருகை தந்ததை நினைவுபடுத்தினார். அத்துடன் சம்பந்தன் உயிருடன் வாழும் காலத்தில் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு எட்டப்பட்டிருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அந்த செயற்பாடு இடம்பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். ஆகவே அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதியிடம் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பகிரங்கமான கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன். ஜனாதிபதியின் பதவிக்காலம் அக்டோபரில் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்குள் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வினை நோக்கி நகருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் சுமந்திரன் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெறவிருந்த அமர்வு சம்பந்தனுக்காக ஒத்திவைக்கப்படவில்லை. கடன் மறுசீரமைப்பு தொடர்பான 3வது உடன்படிக்கை கைச்சாத்திடப்படாமையினாலேயே அது ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தின் விசேட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு, கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்கப்பாடு குறித்து பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய 2 நாட்களும் விவாதம் நடத்துவதென கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது என்றும் கூறினார். ஆனால் உண்மை அதுவல்ல. கடன் மறுசீரமைப்பு தொடர்பான 3 உடன்படிக்கைகளில் 2இல் மாத்திரமே கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படாத நிலையிலே இவ்விடயம் பாராளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது பெரும் மோசடி. இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாலேயே புதன்கிழமை அமர்வை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளனர் என்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பாராளுமன்றத்தினால் 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் நேற்று காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான லாக்ஷ்மன் கிரியெல்லவினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கான விடுமுறை முன்மொழியப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஜூலை 2ஆம் திகதியிலிருந்து 3 மாத காலங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு வேண்டுகின்றேன் என்றும் லாக்ஷ்மன் கிரியெல்லவினால் விடுமுறை முன்மொழியப்பட்டது. இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பியான செல்வராசா கஜேந்திரன் வழிமொழிந்தார். இதனை அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பாராளுமன்றத்தினால் 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்க சபை இணக்கம் வெளியிட்டது. பாராளுமன்றத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவருமான மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் பூதவுடலுக்கு இன்று பாராளுமன்றத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்படவிருப்பதால் இதில் கலந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர சகல பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சம்பந்தனின் பூதவுடல் இறுதி அஞ்சலிக்காக இன்று புதன்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை பாராளுமன்ற கட்டிடத்தின் முன்பக்கத்தில் உள்ள ஒன்று கூடல் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற பணியாட் தொகுதியினர் மற்றும் பாராளுமன்றத்தின் அனைத்து சேவைகளின் பணியாளர்களிடம் செயலாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் தாழ்த்தப்பட்டுள்ள போதிலும் தேர்தல் சட்டம் நடைமுறையிலேயே உள்ளது. எனவே குறித்த காலப்பகுதியில் வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகளை பிரசித்தப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளையோ அதற்காக பொது சொத்துக்களை பயன்படுத்துவதோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளமையினாலும் இதுவரையில் அந்த தேர்தல் நடத்தப்படாமையினாலும் அரசியலமைப்பின் 104வது உறுப்புரிமையின் பிரகாரம் தேர்தல் சட்டம் இன்னும் நடைமுறையில் உள்ளது. அதேபோன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் காலப்பகுதியில் எந்தவொரு அரசியல் கட்சியையும் குழுவையும் வேட்பாளரையும் பிரசித்தப்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது என்பதோடு அதற்காக எந்தவொரு பொது சொத்துக்களும் பயன்படுத்தக்கூடாது. அரசியலமைப்பின் 104வது உபப்பிரிவை கமைய சகல அரச நிறுவனங்களினதும் பிரதானிகளுக்கு அறிய தருவதோடு 2023 ஜனவரி 1 அன்று 231332 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்தோடு பொது சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கும் மற்றும் தேர்தல் இடம்பெறும் காலத்தில் அதிகாரிகள் ஊழியர்களை சேவைக்கு இணைத்துக் கொள்ளல், பதவி உயர்வு வழங்குதல், இடமாற்றம் செய்தல் என்பவற்றை மட்டுப்படுத்துவது தொடர்பில் 2023 ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட 20ஆம் இலக்க சுற்று நிறுவத்தில் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கமைய இந்த காலப்பகுதிக்குள் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை பிரசாரப்படுத்தும் வகையிலோ அல்லது இழிவுபடுத்தும் வகையிலோ செயற்படுத்துதல், குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்களை அவற்றுக்காக பயன்படுத்துதல் அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமையவும் தேர்தல் சட்டம் மற்றும் சுற்று நிரூபத்தை மீறும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த மத நிகழ்வில் சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 122ஆக உயர்ந்துள்ளது. அங்குள்ள ஹித்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் போலோ பாபா என்ற சாமியார் நடத்திய ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வின் போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இதில் பலியானவர்களில் அதிகமானவர்கள் பெண்களாக உள்ளதோடு 3 சிறார்களும் அடங்குவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
ஆன்மீக நிகழ்வில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாவும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாவும் வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.